வணக்கம் ரெஸ்லிங் வீரர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பிராக் லெஸ்னர் இனி WWE வரமாட்டார்ன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி உண்மை காரணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிராக் லெஸ்னர் தடை செய்யப்பட்டார்னு சொல்லி ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா டேனியல் கார்மையர் யாருன்னு கேட்டிங்கன்னா யூஎஃப்சியோட ஹால் ஆஃப் ஃபேமர் மற்றும் WWEல ஒரு NXTல ஒரு மேட்சுக்கு ஸ்பெஷல் ரெஃப்ரியும் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட டேனியல் கார்மையர் பிராக் லெஸ்னரோட ஏற்கனவே கான்ட்ரவர்சி இருந்துச்சு. பிராக் லெஸ்னர் டேனியல் கார்மையரை ஒரு UFC நிகழ்ச்சியில் போய் தள்ளி விடுவார். பிராக் லெஸ்னர் கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்த பிராக் லெஸ்னர், அதனாலே பிராக் லெஸ்னருக்கும் டேனியல் கார்மையருக்கும் ஒரு ஃபைட் கான்ட்ரவர்சி நடந்துச்சு. அது எப்போ நடக்கும்ன்ற நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த மேட்ச் எங்கேயுமே நடக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் TKOன்ற கம்பெனி தான் UFC வச்சிருந்தாங்க. இப்போ வந்து TKOன்ற கம்பெனி WWE வாங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலை டேனியல் கார்மையர் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, WWE பிராக் லெஸ்னரை பேன் பண்ண தடை செய்யப்பட்ட லிஸ்ட்டில் வச்சிருக்காங்கன்ற மாதிரி அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்ற இன்டர்வியூ மூலியமாக ரொம்ப வைரலாக போனுச்சு. பிராக் லெஸ்னர் பேன் பண்ணிட்டாங்களா, பிராக் லெஸ்னர் இனி வரமாட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வைரலாக போனுச்சு. இப்போ வந்து பிராக் லெஸ்னர் எப்போ வருவார்ன்ற நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலை மீண்டும் வந்து இந்த தகவல் வந்து என்ன செய்யப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா ஓரளவு கன்ஃபார்ம் செய்யப்படுகிறது. இதன் மூலமாக தற்போது பிராக் லெஸ்னர் WWEல தடை செய்யப்பட்டுள்ளார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இதனால பிராக் லெஸ்னர் இப்போதைக்கு ரிட்டர்ன் வருவார்ன்ற மாதிரி எதிர்பார்த்தது அனைத்துமே வந்து இப்போ வந்து பொய்யாயிருச்சு. பிராக் லெஸ்னர் தற்போதைக்கு ரிட்டர்ன் கிடையாது. பிராக் லெஸ்னரை பற்றி டேனியல் கார்மையர் சொன்னது மூலியமாக ஓரளவுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்ம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற வர ரூமர்ஸ்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது பிராக் லெஸ்னர் தற்போதைக்கு WWE பக்கம் வரப்போவதில்லைன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் ரூமர்ஸாக இருக்கணும். பிராக் லெஸ்னர் மீண்டும் WWEக்கு வரணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் சம்பந்தமான பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள்.